கதை கேட்டு கண் வளர்ந்த காலம் இன்று மலையேறி போய்விட்டது. அன்று கூட்டு குடும்பமாக வாழ்ந்தபோது பேரப்பிள்ளைகளை பாட்டிமாரும் சில சமயங்களில் பெற்ற தாயும் கதை கூறி கண் வளரச் செய்வாள். இந்த கதைகள் மூலம் வாழ்க்கைக்கு வேண்டிய நீதி கருத்துக்கள் பிள்ளைகளுக்குள் படிப்படியாக சென்று சேரும். மீதியை அவர்கள் கனவிலே கற்பனையாக கண்டு இனிய உறக்கத்தை கொண்டனர். இன்று கதையை கேட்கின்ற அளவிலே ஜென்சி பிள்ளைகள் இல்லை. கதையை கூறுவதற்கும் பெற்றோர்களுக்கு கதைகள் தெரிவதில்லை. இதோ உங்களுக்கு ஓர் குட்டி கதை. 2 அரசர்கள் நண்பர்களாக இருந்தனர். ஒருவர் பாலைவனத்து அரசன், மற்றவர் தொலைதூரத்து அரசன். இவர்கள் இருவரும் வருடத்தில் ஒரு தடவையே தங்கள் நட்பை இருவரும் சேர்ந்து பரிமாறிக்கொள்வார்கள். இவ்வாறு அவர்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் போது தூர தேசத்து அரசன் ஓர் அழகான மாளிகையை கட்டி முடித்தான். அது பல்வேறு இரகசியங்களும் அழகும் நிறைந்த அற்புதமான மாளிகையாக அமைந்திருந்தது. இதனை தனது பாலைவனத்து நண்பனான அரசனுக்கு எப்படியாவது காட்ட வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். தூதுவன் மூலம் செய்தியை கூறி அனுப்பினான். மாளிகை கட்டி முடிந்து 1 மாதம் கழித்து பாலைவனத்து அரசன் தூர தேசத்து மன்னனின் மாளிகையை சென்று பார்த்தான். அப்போது தூர தேசத்து அரசன் தன் நண்பனிடம், இந்த மாளிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உள்ளே பல அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன. பல்வேறு மண்டபங்களும் அறைகளும் இங்கே இருக்கின்றன. இதன் சிறப்பு என்னவென்றால், இந்த மாளிகையினுள் செல்வதற்கு ஒரே ஒரு வாசல் மட்டுமே உண்டு. உள்ளே நுழைந்தால் இந்த மாளிகையின் இரகசியம், அதன் சூட்சுமம் வெளியில் வருவதற்கு மிகவும் சிக்கல் படுவார்கள். நண்பனே, நீ வேண்டுமென்றால் இந்த மாளிகையினுள் சென்றுவிட்டு 1 வாரத்தினுள் நீ இந்த மாளிகைக்கு வெளியில் வந்துவிட்டால் உனக்கு நான் பல முத்து வைரங்களை பரிசாக அளிக்கின்றேன் என்று கூறினான். நான் கட்டிய இந்த மாளிகை இறைவனுடைய படைப்பை விட மிகவும் அற்புதமானது என்று ஆணவத்தோடு பேசினான். பாலை நிலத்து அரசனும் அவன் கூறியபடி உள்ளே சென்றான். உள்ளே சென்று அந்த மாளிகையின் அழகில் தன்னை மறந்து அந்த மாளிகையின் அத்தனை அழகையும் அதிசயங்களையும் பார்த்து ரசித்தான். இப்போது மீண்டும் வெளியில் வருவதற்காக எண்ணிய போது அவனால் அந்த மாளிகையின் வெளியே வருவதற்கான ஒரே ஒரு வாசலை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாறி மாறி அவன் எங்கு சென்றாலும் மீண்டும் அவன் சென்ற இடத்திலேயே வந்து முடிந்தது. இவ்வாறு பல மாதங்கள் கழிந்தும் அவனால் அந்த மாளிகையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சிரித்துக்கொண்டு உள்ளே வந்த தூர தேசத்து இளவரசன், பார்த்தாயா நண்பனே என்னுடைய அற்புதமான மாளிகையை? இந்த உலகில் கடவுளின் படைப்பை விட, இயற்கையை விட நான் கட்டிய மாளிகையே மிகவும் சிறந்தது. அப்படியென்றால் நானே இந்த உலகின் பிரதான சிருஷ்டி என்று கர்வத்தோடு கூறிக்கொண்டான். மௌனமாக அவனிடம் விடை பெற்ற பாலைவனத்து அரசன் இதை பற்றி எண்ணியபடியே தன்னுடைய தேசம் வந்து சேர்ந்தான். சில மாதங்கள் கழித்து எப்படியும் தன்னுடைய நண்பனுக்கு இயற்கையின் சிறப்பை பற்றியும் இறைவனை விட மேலானது எதுவும் இல்லை என்பதை பற்றியும் எடுத்துரைக்க விரும்பினான். தன் தூதுவன் மூலம் தானும் ஓர் அழகிய வினோதத்தை காட்ட விரும்புவதாகவும் அதனை கண்டுகளிக்க உடனே வரும்படியும் ஓலை அனுப்பியிருந்தான். சில வாரங்கள் கழித்து தூர தேசத்து அரசன் பாலைவனத்து அரசனிடம் வந்து சேர்ந்தான். எங்கே நீ கட்டிய மாளிகை? இயற்கையாக ஏதோ புதிதாக செய்திருக்கின்றேன் என்று கூறினாயே, எனக்கு அதை காட்டு என்று கூறினான். அப்போது பாலைவனத்து இளவரசன், நான் உனக்கு காட்டப் போகும் அதிசயம் இயற்கையின் படைப்பு, இறைவனது படைப்பு. இந்த இடத்திற்குள் செல்வதற்கு பல்லாயிரம் வழிகள் உண்டு. அவ்வாறே மீண்டும் வெளியில் வருவதற்கும் பல்லாயிரம் வழிகள் உண்டு. ஆனால் நீ உள்ளே சென்றால் வெளியில் வரவே முடியாது. நீ கட்டிய மாளிகையினுள் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதை கண்டுபிடிக்க முடியாது நான் சிரமப்பட்டேன். ஆனால் இப்போது நான் உன்னை கொண்டு போய் விடப்போகின்ற இடத்தில் நீ எந்த பக்கத்தினாலும் வரலாம். எல்லா பக்கமும் வெளியே வருவதற்கான பாதை இருக்கின்றது. ஆனால் உன்னால் வெளியே வரவே முடியாது என்று கூறிவிட்டு தூர தேசத்து இளவரசனை அழைத்து கொண்டு தன்னுடைய குதிரையில் ஏறி
பாலைவனத்தின் மத்தியிலே அவனை இறக்கிவிட்டு, நண்பனே, இந்த இயற்கை அழகை ரசித்து விட்டு வா. உன்னால் முடிந்தால் 1 மாதத்திற்குள் என்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர் என்று கூறிவிட்டு பாலைவனத்து இளவரசன் மீண்டும் தன்னுடைய மாளிகைக்கு வந்து சேர்ந்து விட்டான். இப்போது தூர தேசத்து இளவரசன் எல்லா இடங்களையும் நடந்து பார்த்தான். அது மாலை நேரம் என்பதால் பாலைவனச் சோலைகளும் மணல் மேடுகளும் மிக அழகாக காட்சியளித்தன. மாலையில் மறையும் சூரிய நேரத்தில் மணல் மேடுகள் தங்க குவியல்களாக காட்சியளித்தன. வானிலே நட்சத்திரங்கள் வைரங்களாக கொட்டி கிடந்தன. இவை அத்தனை அழகையும் ரசித்தான். மறுநாள் பகல் இரவு என்று நாட்கள் நகர்ந்தன. இப்போது அவனால் வெளியில் வருவதற்கு திக்கு திசை எதுவுமே புரியவில்லை. நண்பன் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. இங்கிருந்து வெளியே வருவதற்கு எந்த பக்கமும் செல்லலாம், ஆனால் இறுதி வரை என்னால் நண்பனுடைய அரண்மனையை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று ஏங்கினான். ஒரு கட்டத்தில் களைத்து உடலும் உள்ளமும் சோர்ந்து என்ன செய்வதென்று தெரியாது, எந்த திக்கில் செல்வதென்றும் புரியாது ஏங்கி நின்றான். இப்போது அவனுக்கு இந்த உலகில் இயற்கையை விட மேலானது எதுவுமே இல்லை என்றும் இறைவனே மேலான சக்தி என்றும் உணர்ந்தான். தூரத்திலே குதிரை வருவது தெரிந்தது. உற்று பார்த்தான். தன்னுடைய நண்பன் அங்கே வந்து கொண்டிருந்தான். நண்பனே, எப்படி இருக்கின்றது என்னுடைய இயற்கையான இந்த மணல் மாளிகை என்று நண்பன் கேட்டதும் அவன் எதுவும் பேசாது வெட்கி தலைகுனிந்தான். அவனை தன் குதிரையில் ஏற்றி சென்று அவனுடைய உடற்சோர்வை போக்கி உண்மையை எடுத்து உணர்த்தினான். தன் மீதிருந்த ஆணவத்தை அகற்றிய நண்பனை கட்டி தழுவிவிட்டு இவ்வுலகில் இயற்கையை மிஞ்சியது எதுவுமில்லை என்று கூறிவிட்டு தூர தேசத்து இளவரசன் புறப்பட்டான். இதுவே அந்த கதை. எம்மில் பலரும் இவ்வாறு நாங்கள் இயற்கையை மாற்றிவிடலாம் என்று ஆணவத்தோடு சுற்றி சுழல்கின்றோம். இயற்கையை விட மேலானது இவ்வுலகிலே எதுவும் இல்லை. இப்போது நாங்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களை சூழலில் வீசி இந்த சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பூமியை நாம் தவறான பாதையில் இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றோம். இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இருக்கின்ற கோளை பாதுகாக்க முடியாத நாங்கள் புதிதாக பல மில்லியன் டாலர்களை செலவழித்து செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு கையில் கிட்டிய இந்த இன்பமான கோளில் இனிய வாழ்க்கை வாழாது தேவையற்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றிலிருந்து நாமும் இயற்கையை நேசித்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.